கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். சபையாராய் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற நமக்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். குடும்பமாய் நாங்களும் பாண்டிச்சேரியிலிருந்து வந்து உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பெத்தேல் கிறிஸ்தவ சகோதர சபையாருடைய விசாரிப்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அருமையான சிந்தனைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருந்தோம். தொடர்ச்சியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம், ஐசையா சாப்டர் 12. முழு வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 818வது பக்கம். ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் எதிர்காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் மீதியாய் இருக்க போகிற ஒரு கூட்டத்தார் கர்த்தரை நோக்கி பாடின பாடலை ஏசாயா இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் ரட்சிக்கப்பட்ட மீதியான ஒரு கூட்டத்தார் தேவனை துதிக்கிறார்கள் இந்த பாடலில். ஆனால் இந்த பாடல் வரிகள், அதனுடைய அர்த்தம் இந்த கிருபையின் காலத்தில் வாழக்கூடிய நமக்கும் ஏற்புடையதாய், பொருந்தக்கூடியதாய் அது இருக்கிறது. முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உம்மை துதிப்பேன் என்று அந்த இடத்துல சொல்லப்படுது. கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். 4வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 6வது வசனத்தில், சியோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி. கர்த்தரை துதித்து கீர்த்தனம் பண்ணி சத்தமிட்டு கெம்பீரிக்க தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக இருக்கிறது. இந்த ஆராதனைக்கு நடுநாயகராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் எண்ணி பார்த்து நாம் இப்படிப்பட்ட ஆராதனையை கர்த்தருக்கு ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, நான் உம்மை துதிப்பேன் என்று. ஏன் துதிக்க வேண்டும்? அந்த காரணங்களையும் ஏசாயா இங்கே குறிப்பிடுகிறார். முதல் காரணத்தை பாருங்க, முதல் வசனத்தில் அதில் இப்படி வாசிக்கிறோம், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. அதை கவனிச்சிங்களா? இதான் முதல் காரணம். நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனால் உம்முடைய கோபம் என்னை விட்டு நீங்கிற்று. உண்மையாகவே பாவம் செய்கிற ஒரு ஆத்துமா சாகவே சாக வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் தேவனுடைய பிரமாணம், அதுதான் அவருடைய சட்டம். பாவத்தின் சம்பளம் எரி நரகம் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ தேவ கோபம் என் மீது வந்திருக்க வேண்டும், தேவ கோபம் பாவிகளாகிய நம் மீது வந்திருக்க வேண்டும். காரணம், நாம் பிறப்பிலே பாவிகள் தான். பாவிகளாய் பிறந்து பாவத்தையே செய்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், எரி நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். ஆனால் நம்மீது வர வேண்டியிருந்த அந்த தேவ கோபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வந்ததினால் தேவனுடைய கோபம் நம்மை விட்டு நீங்கிற்று என்பதற்காக நாம் கர்த்தரை இன்றைக்கு துதிக்கிறோம். எல்லா மதத்திலும் தேவ கோபத்தை தனிய வைப்பது என்பது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தாய் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் தேவ கோபத்தை தனிய வைக்க, தேவ கோபத்தை திருப்தி பண்ண பல விஷயங்களை செய்கிறார்கள். அப்படின்னா கிறிஸ்தவத்துக்கு என்ன தனித்தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற மதத்தினர் தேவ கோபத்தை திருப்தி செய்ய சுய முயற்சிகளை எடுப்பதுண்டு. தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி வாழுவார்கள், தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்வார்கள், சில பலிகளை செலுத்துவார்கள், சில காணிக்கைகளை கொடுப்பார்கள், வெகுமதிகளை செலுத்துவார்கள், நல்ல கிரியைகளை செய்வார்கள். இப்படியெல்லாம் சுய முயற்சிகளை செய்து, சாமி என்னை கண்ணு குத்திரக்கூடாது, தேவ கோபம் என் மீது வந்துடக்கூடாது என்று சொல்லி மதங்கள் முயற்சிகளை எடுப்பதுண்டு. அதெல்லாம் சுய முயற்சிகள். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை என்னவென்றால், ஒரு மனிதன் என்ன செய்தாலும் சரி, என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, அவன் மேல் வரவேண்டியிருந்த தேவ கோபத்தை அவன் நீக்க அவனாலே முடியாது. இதுதான் வேதம் ஆணித்தரமாய் கற்றுத்தரும் சத்தியம். பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும்தான் இந்த உண்மை இருக்கிறது. ஒரு மனிதன் என்ன செய்தாலும் சரி, அவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி, உலகத்திலே அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொன்னாலும் சரி, தேவ கோபம் அவன் மீது வந்தே தீரும். ஏனென்றால் அவன் பிறப்பிலே என்னவாய் இருக்கிறான்? பாவியாய் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவருடைய கோபத்தை அவரே திருப்தி செய்து கொள்ள அவர் ஏற்படுத்தினவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தெய்வமே மனிதனாய் வந்தார்.
தேவ கோபத்தை திருப்திப்படுத்துறதுக்கு மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் தேவனே ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினார், தேவனே ஒரு வழியை ஏற்படுத்தினார். அந்த வழிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தெய்வம் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கல்வாரி சிலுவையிலே எனக்கு பதிலாய் உங்களுக்கு பதிலாய் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினதினால், அவருடைய ஜீவனை கொடுத்ததினால், தேவ கோபம் அவர் மீது இறங்கினதினால், தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர் மீது வந்ததினால் தேவனுடைய கோபம் தணிந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தேவ கோபம் தணிந்த இடம் கிருபாசனம். கிருபாசனத்திலே அந்த பலியினுடைய ரத்தம் சிந்தப்படும் போது தேவ கோபம் தணியும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய சந்தோஷம், எங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது அல்லது பாவ மன்னிப்பு எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆனால் இந்த கிருபாசனமாக கிருபாதார பலியாக பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிழலாய் இருக்க, அதனுடைய நிஜம் அதனுடைய பொருளாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக கிருபாசனமாகவும் மாறினார், கிருபாதார பலியாகவும் அவர் மாறினார். நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவர் கிருபாதார பலியாக கிருபாசனமாக கல்வாரி சிலுவையிலே மாறினார். ஒரு பாவமும் செய்யாதவர் ஏன் சிலுவைக்கு செல்ல வேண்டும்? ஒரு பாவமும் செய்யாதவர் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இப்போ நம்ம கேட்டோம், என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். பிரியமான தம்முடைய குமாரனை ஏன் பிதா நொறுக்க சித்தம் கொள்ள வேண்டும்? அதற்கு காரணமே நீங்களும் நானும் தான். தேவ கோபம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதுதான் இந்த பாடல்ல அழகா இஸ்ரவேல் மக்கள் பாடுறாங்க. தேவ கோபம் எங்களை விட்டு நீங்கிற்று. ஏனென்றால் அது கிறிஸ்துவின் மீது வந்தது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் அவர் பாடுகளை அனுபவித்தார். பிதாவினால் கைவிடப்பட்டார், மனிதர்களால் நிந்திக்கப்பட்டார், போர் சேவர்களால் அவமானப்படுத்தப்பட்டார், இல்லையா? பிரியமானவர்களே, இத்தனை பாடுகளையும் நமக்காக ஏற்றுக்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டதினால் பிதாவினுடைய கோபம் அது தணிந்தது. We have the propitiation for our sins. நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். அவர் பிதாவினுடைய நீதியான கோபத்தை தணிந்தார். காலைல ஒரு சங்கீதம் வாசித்தோம், சங்கீதம் 99 வாசித்தோம். அதில் இப்படியாக நாம் படித்தோம். அதில் 4வது வசனத்தில் ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது என்று வாசித்தோம். தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர், இல்லையா? தேவன் நீதியிலே பிரியப்படுகிறவர். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பலி மரணத்திலே அவர் பிரியப்பட்டார். அவருடைய நீதி நிறைவேறினது. அவருடைய நீதியினுடைய கோரிக்கைகள், அவருடைய நியாயத்தின் கோரிக்கைகள், நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகள் அது கல்வாரி சிலுவையில் நிறைவேறினது. அந்த ஒரு பலி இல்லைன்னு சொன்னால் நிச்சயமா நம்மேல் வர வேண்டியிருந்த கோபம் அது நீங்கி இருக்காது. ஒருவேளை தேவன் இல்லாமல் மனுஷ முயற்சியில் தேவ கோபத்தை நீக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச என்னோட அறிவில் ஒரே வழி தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஜீவ காலம் முழுவதும் ஒரு ஆத்துமா நரகத்தில் தவிக்க வேண்டும். அப்போதான் தேவனுடைய கோபம் தணியும். அதுதான் நியாயமான விஷயம். ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுவதும் நித்தியமாக நரகத்தில் அவன் தள்ளப்பட்டு அங்கே தவித்தால் ஒழிய தேவனுடைய கோபம் நிச்சயமாக தணியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடையில் வந்தார். என்னை பிதாவோடு ஒப்புரவாக்க அவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். எனக்கு பதிலாளியாய் பரிகாரியாய் என் நேசர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். என்னுடைய மீட்பர் அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக உயிரையே கொடுத்தார். கெட்டவங்களை கொன்று நல்லவங்களை காப்பாற்றுற அவதாரங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் தம்முடைய ஜீவனையே கொடுத்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல நம்முடைய பாவ பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தினவர், நமக்கு பாவ நிவாரணத்தை கொடுக்கிறவர் வேறு ஒருவருமே இருக்க முடியாது. நாமளும் இன்னைக்கு பாடலாம் இல்லையா? இந்த ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் இவங்க பாடுற மாதிரி, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று அப்படின்னு பாட முடியும். அடுத்தது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது காரணம் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரை துதிக்க. ஏசாயா 12:1 கடைசி வரி பாருங்க, நீர் என்னை தேற்றினீர். கவனிச்சிங்களா? தேற்றுகிறீர், நீர் என்னை தேற்றுகிறீர். யூ ஆர் கம்ஃபர்டிங் மீ. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும்போது அதில் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வாசிக்கிறோம், இல்லையா? துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற ஆறுதலை எண்ணி பாருங்க. ஆறுதல் அற்றவர்களாய் இருந்தோம், நம்பிக்கை அற்றவர்களாய் இருந்தோம்,
யாரும் தேற்ற முடியாத பாவ பாரத்தை சுமந்து பாவமும் சாபமும் மரணமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கட்டி வைத்திருந்த நிலையில் இந்த பாவ பாரத்தை எல்லாம் நீக்கி நாம் சுமந்து வந்த சுமைகளை எல்லாம் நீக்கி நம்மை ஆறுதல் படுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆறுதல் படுத்துகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். அவர் கொடுக்கிற ஆறுதலை நாம் அனுபவிக்கிறவர்களாய் இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கோம். He is a God of all comfort. அவர் ஆறுதல் செய்கிற தேவன். அடுத்தது பாருங்க, 2வது வசனத்துல சொல்றாங்க, ஏசாயா 12:2, தேவனே என் ரட்சிப்பு, யூ ஆர் மை சால்வேஷன். இன்னைக்கு நாமளும் அப்படி பாட முடியும் இல்லையா? நீர் என்னுடைய ரட்சிப்பு இல்லையா, என்னை காப்பாற்ற வந்தவர் இல்லையா, பாவத்தின் தண்டனையாக எரிநரகத்திலிருந்து என்னை காப்பாற்றினார், பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறார், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ஒரு நாள் என்னை முற்றிலுமாய் காப்பாற்ற போகிறார். நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன், நான் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், ஒரு நாள் நான் மகிமைப்படுத்தப்பட போகிறேன். அவர் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். கடந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, அவரே என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். He is my salvation. மனிதர்கள் நம்மை சரீர பிரகாரமாய் காப்பாற்ற முடியும், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுடைய ஆத்துமாவிலே உங்களை காப்பாற்ற முடியும். ஒருவேளை என்கிட்ட நிறைய உடைகள் இருந்து உங்ககிட்ட உடை இல்லைன்னா ஒரு உடை கொடுக்க முடியும், சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், உடம்பு சரியாதவங்களுக்கு ஒரு மருத்துவர் சிகிச்சை கொடுக்க முடியும், அப்பா அம்மாவால் கைவிடப்படுகிற பிள்ளைகளை அனாதை இல்லங்கள் வைத்து ஆதரிக்கிறவர்கள் உண்டு. அதே போல பிள்ளைகள் அப்பா அம்மாவை கைவிட்டாங்கன்னா அவங்கள வைத்து ஆதரிக்கிற இல்லங்களும் உண்டு. இப்படி சரீர ரீதியான உதவிகளை செய்ய நல் நெஞ்சம் கொண்ட மனிதர்கள் இந்த பூமியில் உண்டு. ஆனால் உங்க ஆத்துமாவில் இருக்கிற பாவத்தை நீக்க என்னால முடியுமான்னு கேட்டா என்னால முடியாது. எந்த ஒரு மனிதனாலையும் முடியாது, மதத்தாலையும் முடியாது, பாரம்பரியங்களால முடியாது, உலகத்தின் தத்துவங்களால முடியாது இல்லையா? அதுதான் நம்முடைய அலங்கோலமான நிலை. அப்படிப்பட்ட நிலையில் தான் இருந்தோம். என்னை யார் ரட்சிப்பார் என்று சொல்லி அழுது கொண்டு இருந்தோம், பாவ பாரத்தை சுமந்து கொண்டு இருந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் கொடுத்த அந்த இளைப்பாறுதலை பெற்ற நாமும் அவரை பார்த்து பாட முடியும், நீர் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறீர். அடுத்தது பாருங்க, 2வது வசனத்துல சொல்றாங்க, கர்த்தராகிய யெகோவா என் பெலனும். அதை கவனிச்சிங்களா? He is my strength. He is not only my salvation, he is my strength. அவர் என்னுடைய பெலனாய் இருக்கிறார் இல்லையா? என்னுடைய ஆத்துமாவுக்கும் அவர் பெலன், என்னுடைய சரீரத்திற்கும் அவர் பெலனாய் இருக்கிறார். அடுத்தது அதே 2வது வசனத்துல வாசிக்கிறோம், என் கீதமாய் இருக்கிறார். He is my song. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான பாடலை அந்த 24 மூப்பர்கள்லாம் சேர்ந்து பாடுறாங்க இல்லையா? அப்ப பாடும்போது ஆட்டுக்குட்டியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பாடுகிறார்கள். 9-10 வசனங்கள்ல இப்படி பாடுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புது பாட்டை பாடினார்கள். இன்றைக்கும் பாடுகிறோம், பரலோகத்துக்கு போன பின்பும் பாடுவோம். இது ஒரு பரலோக காட்சியாய் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து நாமும் பாட போகிறோம் ஒரு நாள், ஆண்டவரே நீர் எங்களை மீட்டு கொண்டீர். சகல கோத்திரங்கள் பாஷைக்காரர், நாம் எல்லாரும் வித்தியாசமான இடங்களில் பிறந்து வளர்ந்தவர்கள், ஆனால் நம்மை ரட்சித்து ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் ஒரு குடும்பமாய் கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். அது அவருடைய நேசம். அந்த அன்பை தான் இந்த காலை நேரத்தில் நாம் நினைந்து பார்க்கிறோம். அவர் நம்மை மீட்டெடுத்தார், நம்முடைய வாயிலே புது பாடலை தந்திருக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து நாம் அரசால போகிறோம், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அரசால போகிறோம். அப்படிப்பட்ட பாடலை நாம் பாடுகிறோம். கடைசியாக அந்த 3வது வசனத்தில் ஏசாயா 12:3 இன்னொரு காரணத்தை சொல்றாரு பாருங்க. ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அதை கவனிச்சிங்களா? மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இஸ்ரவேல் மக்கள் தண்ணீரை குடித்தார்கள் இல்லையா? கர்த்தர் கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை வர பண்ணினார். அந்த தண்ணீர் அவர்களுடைய தாகத்தை திருப்தி செய்தது. ஆனால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பவுல் சொல்லுகிறார் இல்லையா? நம்ம பாடல் புஸ்தகத்தில் 100வது பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஏன்னா ஒரு அருமையான கற்பனை, அந்த கற்பனையை அந்த பாடல் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். அதில் அவர் சொல்கிறாரு, அந்த தாகம் தீர்க்கும் ஜீவ நதி தரணியில் உண்டோ என தேடினேன் அப்படின்னு சொல்ல. தரணின்னா இந்த பூமியில் என்னோட தாகத்தை தீர்க்கிற ஏதாவது ஒரு ஜீவ தண்ணீர் கிடைக்குமான்னு நான் தேடினேன் அப்படின்னு சொன்னார்.
இல்லையா? நம்முடைய ஆத்துமாவில் எவ்வளோ தாகங்கள் இருக்கிறது. அந்த தாகத்தை தணிக்க இந்த பூமியில் ஒருவராலும் கூடாத இருந்தது. அவர் சொல்கிறாரு, அதுக்கு பிறகு 1வது அந்த ஸ்டான்ஸால சொல்கிறார், அருவியில் தேடி பார்த்தேன், ஆற்றில் போய் தேடி பார்த்தேன், துறவுகள், கடல் எல்லா இடத்துலையும் போனேன், ஆனால் என்னுடைய தாகம் தீரவில்லை அப்படின்னு சொல்கிறார். 2வது ஸ்டான்ஸால சொல்கிறார், கானகம் சோலையும் தேடின பின் வானகம் நோக்கியே அபயமிட்டேன். எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்து இவர் ஓஞ்சிட்டார். என்னுடைய தாகத்தை தீர்க்க ஒருவராலும் முடியல, மதத்தால் முடியல, மனுஷர்களால் முடியல, இல்லையா, கோட்பாடுகளால் முடியல, என்ன நான் அனுசரித்து வந்த பாரம்பரியத்தால் முடியல. அப்போதான் வானத்தை நோக்கி அபயமிடுறாராம். என்னுடைய ஆத்தும தாகத்தை யார் தணிப்பார்? வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்கிறேன், துன்பங்களோடு இருக்கிறேன், தோல்விகளோடு இருக்கிறேன், பாவ பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன், தற்கொலையே தஞ்சம் என்று ஒருவேளை முயற்சி எடுத்துக்கொண்டும் அநேக மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆத்தும தாகத்தை தணிக்க அவர் வானத்தை நோக்கி இவர் அபயம் இடும்போது 3வது ஸ்டான்ஸால சொல்றாரு, பருகியே வாழ்த்தினேன் தாகம் இல்லை, அருகினில் சென்றேன் கண்மலையும் இல்லை. என்னங்க இது? கண்மலையிலிருந்து வர தண்ணீரை தானே குடிக்க முடியும். இவர் ஒரு தண்ணீரை குடிச்சாராம், அதை குடிச்ச பிறகு இவருக்கு தாகமே இல்லையாம், இவருடைய தாகம் தணிஞ்சிருச்சான். ஆனா கிட்ட போய் பார்த்தா கண்மலை இல்லையாம். அப்ப எங்க இருந்து இந்த தண்ணீர் வந்தது? அதுக்கு பிறகு எழுதுறாரு, காயங்கள் தண்ணீர் செந்நீர் சுரக்க கண்மலையாக என் இயேசு நின்றார். ஒண்டர்ஃபுல் லைன்ஸ் இல்லையா? அருமையான பாடல் வரிகள். காயங்கள் தண்ணீர் செந்நீர் சுரக்க, கிட்ட போய் பார்க்கறாராம், தண்ணி இல்லையா, ஆனா என்ன இருக்கு? செந்நீர் இருக்கு அப்படின்னு சொல்றார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் தான் நம்முடைய ஆத்தும தாகம் தணிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, டுடே ஹி இஸ் அவர் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஹூ சாட்டிஸ்ஃபைஸ் அஸ். இல்லையா? அவர் நம்முடைய புத்துயிராய் இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்தும தாகத்தை தணித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆத்தும பசியை தணித்து கொண்டே இருக்கிறார். இல்லையா? சமாரியா ஸ்திரீயின் இடத்துல அப்படிதான் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தினார். அந்த ஸ்திரீ கேட்டாங்க, யாக்கோபிலும் நீர் பெரியவரோ அப்படின்னு கேட்டாங்க. யாக்கோபு, எங்க முற்பிதா யாக்கோபு ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்கிறார், அதுல இருக்கிற தண்ணி எங்களுக்கு போதும்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அதை குடிச்சா உனக்கு தாகம் எடுக்கும், நான் ஒரு தண்ணீரை கொடுக்குறேன், அதை குடிச்சா உனக்கு தாகமே எடுக்காதுன்னு சொன்னார். மறுபடியும் இந்த அம்மா ஏதோ உண்மையான தண்ணீர் தான் நினைச்சாங்க. அதை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை அவளுக்கு ஜீவ தண்ணீராக வெளிப்படுத்தினார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட சமாரியா ஸ்திரீயினுடைய தாகம் தணிந்தது. ஊரெல்லாம் போய் சொன்னாங்க, என்னுடைய தாகம் தணிந்ததுன்னு சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் அப்படி சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். இதே ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவரை துதியுங்கள்னு சொன்னவர் 4வது வசனம் முடிக்கும் போது சொல்றாரு, அவரை பிரஸ்தாபம் பண்ணுங்கள் அப்படின்னு முடிக்கிறார். கவனிச்சிங்களா? அவரை ஊரெல்லாம் போய் அறிவியுங்கள் அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, நம்முடைய தாகத்தை தனித்தவர் இயேசு கிறிஸ்து தான் என்று ஊரெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் இல்லையா? எவ்வளோ அருமையான வரிகள் இல்லையா? ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை நாம் துதிக்க, நாம் அவரை போற்றி புகழ, அவரை ஆராதிக்க இன்னைக்கு காலையிலே வந்திருக்கிறோம். நாமும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனால் உம்முடைய கோபம் என்னை விட்டு நீங்கிற்று, அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். மட்டுமல்ல, நீர் எனக்கு கொடுத்த அந்த ஆறுதல், என்னை தேற்றிக்கொண்டே இருக்கிறீர் ஒவ்வொரு நாளும், அந்த ஆறுதலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னுடைய ரட்சிப்பு, நீர் என்னுடைய கீதம், நீர் என்னுடைய பலன் என்று சொல்லி அவரை நாம் ஆராதிப்போம். அது மட்டுமல்ல, நீர் என்னுடைய ஆத்தும புத்துயிராய் இருக்கிறீர், என்னுடைய ஆத்தும தாகத்தை தனித்திருக்கிறீர், என்னுடைய ஆத்தும தாகத்தை ஒவ்வொரு நாளும் திருப்தி செய்கிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய தாகத்தையும் நம்முடைய ஆத்தும பசியும் திருப்தி செய்யக்கூடிய நேசராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வரிகளை இருதயத்தில் கொண்டவர்களாய் நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அதே ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் பெரியவர் அப்படின்ற வார்த்தையை படிக்கிறோம், அவர் உயர்ந்தவர் என்று படிக்கிறோம். இன்னைக்கு காலையில் சங்கீதத்தில் அது ரெண்டுமே நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏசாயா 12:4 பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்றார், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஏசாயா 12:6 பாருங்க, கடைசியில் வாசிக்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார், அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர். அதே வரிகளை சங்கீதம் 99 காலையில் படிக்க கேட்டோம். அவர் பெரியவர், அவர் உன்னதர், அவர் நம்முடைய ஆத்தும ரட்சகர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவுக்கு முன்பதாய் உயர்த்துவோம், அவருடைய சிலுவை தியாக மரணத்திற்காக நன்றி செலுத்துவோம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு இலவசமாய் கிடைக்க பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.